ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். மணலேக்கர் பக்கம் பேஜில் இருக்கும் அனைத்து நண்பர்களும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அதாவது நிறைய நண்பர்கள் நம்மள்ட்ட கேட்குறாங்க வந்துட்டு ஃபேஸ்புக்கில் நாங்கள் லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ்கள், வீடியோஸ்கள் அனைத்துமே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது அனைத்துமே எங்களுக்கு காட்டுது. மற்றவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறது மட்டும்தான் காட்டுது. அது என்ன காரணம்? அதுக்கு எதாவது அப்ளிகேஷன் தேவையா பாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் நம்மள்ட்ட கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சிலவர்கள் நம்மள்ட்ட கேட்டுக்கிறாங்க வந்துட்டு, நாங்கள் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணோடனே வீடியோ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ப்ளே ஆகுது. நீங்கள் கம்ப்யூட்டரில் பதிவு போட்டுக்கிறீங்க வந்துட்டு, பட் அந்த செட்டிங் வந்துட்டு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பட் அதை மொபைலில் இருக்க அந்த செட்டிங் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி காட்டிடுங்களேன் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் நம்மள்ட்ட கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சிலவர்கள் கேட்குறாங்க வந்துட்டு, அதாவது நாங்கள் ஃபேஸ்புக்கை வந்துட்டு யாராவது ஓப்பன் பண்ணினால் நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க வந்துட்டு. இப்போ நம்ம இந்த 3 கேள்விக்கும் ஒரே பதில் தான் சொல்ல போகிறோம் வந்துட்டு. முதலாவதாக, அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறது, வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு அந்த லைக் பண்ணுறது, வந்து இந்த கமெண்ட் பண்ணுறது, எப்படி நம்ம அவுட் பண்ணுறது, செட்டிங் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் போட்டிக்கிறோம். அதாவது ஃபேஸ்புக் பற்றிய தகவல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க வந்து. அதே மாதிரி இப்போ நம்ம மொபைலில் பார்க்குறவங்க, மொபைலில் செட்டிங் செய்கிறவங்க, அதாவது கம்ப்யூட்டர் இல்லாமலுக்கு மொபைலில் செய்கிறவங்களுக்கு எந்த மாதிரி அப்ளிகேஷன் தேவையில்லை வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது சில ஃபேஸ்புக்கில் வந்துட்டு எம்பி கூறுறதில் வந்துட்டு உங்களோட மொபைல் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ ஆகிக்கொண்டே போகுது. ஏன்னு சொன்னால் உங்களோட ரம் வந்துட்டு போதாமல் இருக்கிறீங்கள, இந்த ரம்மில் வந்துட்டு லோடாக வந்துட்டு ஃபேஸ்புக்குடையும் சில விஷயங்கள் வர நம்மளுக்கும் லோட் ஆகிக்கொண்டே போகும் வந்துட்டு. ஆகையினால நீங்கள் சின்ன மொபைல் மினி ஐட்டம் பாவிக்கிறவங்க வந்துட்டு இன்டர்நெட் ப்ரௌசர்லையோ அல்லது கூகுள் குரோம்லேயோ போயிட்டு பாவிச்சு கொள்ளுங்கள். பெரிய மொபைல் பாவிக்கிறவங்க, அதாவது ரம் வந்துட்டு 2GB 1GB இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை, ஒரு மாயா ஓட்டும் வந்துட்டு. பட்டு அது கீழே இருக்கிறவங்க, ரம் வந்துட்டு அது குறைபாடாக இருக்கிறவங்க அனைவருமே வந்துட்டு கூகுள் குரோம்லேயோ அல்லது இன்டர்நெட் ப்ரௌசர்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இவ்வளோதான் ஒரு விஷயம் வந்து. இப்போ வந்துட்டு நம்ம எப்படி இந்த செட்டிங்கை நம்ம செஞ்சு கொள்வது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வந்துட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க லைக் பண்ணுறது, வந்து இந்த கமெண்ட் பண்ணுறது, இது ரெண்டும் தான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க இன்னொரு மொபைலில் பார்க்கும்போது. பட் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் வந்து. பட் இது புதுசாக நம்ம ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் வந்துட்டு சில செட்டிங்களை நம்ம செஞ்சு கொள்ளணும். அது எப்படி செட்டிங் செய்கிறதாக இருந்தாலும் வந்துட்டு இந்த 3, அதாவது வலது பக்கம் பாருங்கள், இந்த 3 கோடிகளை இந்த பாருங்கள், 3 கோடிக்கு வலது பக்கம் மோஸ் போர்வர்டை பாருங்கள். இது ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு முதலாவது செட்டிங், அதாவது இப்படி வரும் வந்துட்டு. அதை நீங்கள் கீழே வந்து நீங்கள் வந்துட்டு முதலாவது வீடியோ பிரேக் பண்ணுறதாக இருந்தால், அதாவது ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட வீடியோஸ் வந்துட்டு ப்ளே ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் வந்துட்டு ஆப் செட்டிங் இன்றைக்கி தானே வந்துட்டு இந்த பாருங்க APP செட்டிங் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து இதை ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண கைக்கு உங்களுக்கு கீழே பாருங்கள் வந்துட்டு வீடியோ ப்ளே அப்படின்னு சொல்லியிருக்கல இந்த இடத்துல வந்துட்டு பாருங்கள் வந்துட்டு. இதை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு இப்படி ஒன்றில் தான் இருக்கும் வந்து. அதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் கீழே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடியோ ப்ளே ஆகிறது பிரேக் ஆகிருவாங்க. நீங்கள் ப்ளே பண்ணால் மாத்திரமே ப்ளே ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகாது வந்து. இப்போ இதில் விஷயம் முடிஞ்சு, அதாவது வீடியோ பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி இப்போ நீங்கள் மறுபடி என்ன செய்யுங்க, இப்போ நான் ஃபோனும் வந்துட்டு அப் செட்டிங் தான் போனோம் வந்து. இப்போ நம்ம அக்கௌண்ட் செட்டிங் போவோம். ரெண்டாவது அக்கௌண்ட் செட்டிங் பார்த்தால் உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க வந்துட்டு அக்கௌண்ட் செட்டிங் சொல்லி இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம முதலாவது பார்க்குற இப்போ என்னென்னு சொன்னால் வந்து, அதாவது நம்ம ஃபேஸ்புக்கை யாராவது டச் பண்ணால் நம்ம எப்படி தெரிஞ்சு கொள்வது, மெசேஜ், அதாவது நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் ஊடாகவோ அல்லது இமெயில் ஊடாக நம்ம எப்படி தெரிஞ்சு கொள்வது அப்படின்னு சொல்லி பார்த்தால் ரெண்டாவது பாருங்கள் வந்துட்டு உங்களுக்கு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வருது பாருங்கள் வந்துட்டு. இந்த இடத்துல செக்யூரிட்டின்னு வருது. இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே வந்து இப்படியான இதுக்கு வரும் வந்துட்டு லோக்கிங் அலர்ட் அப்படின்னு சொல்லி வருது தானே. இந்த பாருங்கள் ஆக மேலுக்கு வருது லோக்கிங் அலர்ட்டஸ் அப்படின்னு சொல்லி வருது. இதை ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு எப்படி வரும், வந்த கைக்கு உங்களோட இப்போ நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு தேவையில்லை வந்து. பட் மேலுக்கு சிக்னல் பாரில் நம்மளுக்கு அந்த மெசேஜ் கிளம்பி வர நம்மளுக்கு தேவையில்லை. பட் அதே மாதிரி இப்போ இமெயில், அதாவது நம்ம ஃபேஸ்புக் வந்துட்டு யாராவது நம்மளோட ஃபோட்டோஸோ வீடியோஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம இமெயிலுக்கு மெசேஜ் வரணுமாக இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஓப்பன் டிக்கிறோட டச் பண்ணுங்கள். டச் பண்ண கைக்கு உங்களுக்கு இப்படி வரும். வந்த கைக்கு இந்த கீழே இருக்கிற மார்க்கை எடுத்துட்டு மேலுக்கு மார்க் பண்ணிடுங்க. இந்த மேலுக்கு மார்க் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்த கைக்கு உங்களோட இமெயில் ஐடி இந்த இடத்துக்கு வந்துடும். அதே மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி வருது. நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணும்போது மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, நிச்சயமாக மொபைல் நம்பர் இருக்கும் வந்துட்டு. அப்படி இல்லாட்டி செட்டிங் கீழே பாருங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி வரும் வந்துட்டு. அந்த இடத்துல
இடத்துல நீங்கள் உங்களோட ஓப்பன் பண்ணிட்டு மொபைல் நம்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை கொடுங்க. பாஸ்வேர்டை கொடுத்த கைக்கு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோட் ஒன்று வரும். அந்த கோட் அடிச்சு கொடுத்து ஓப்பன் பண்ண கைக்கு உங்களோட மொபைல் நம்பர் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் சொல்லி வர இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்கன்னா டச் பண்ணுங்க. டச் பண்ண கைக்கு உங்களுக்கு இப்படி வரும். இந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுங்க. மார்க் பண்ணீங்க நீல முழுந்து மார்க் பார்த்தீங்கன்னு இந்த மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களோட இமெயிலுக்கும் அந்த மெசேஜ் போகும். அதாவது உங்களோட ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி யாராவது ஃபோட்டோஸோ வீடியோஸோ பார்த்தால் வந்துட்டு உங்களோட இமெயிலுக்கும் போகும். அதே மாதிரி உங்களோட கையில் இருக்கிற மொபைலுக்கு வந்துட்டு எந்த மொபைல் இந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் ஊடாகவும் பெறும். வந்துட்டு இவ்வளோதான் ஆகிற விஷயம் வந்து இப்போ வந்துட்டு வெளியாகும். வந்துட்டு வெளியாகிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் வந்துட்டு இந்த கமெண்ட் பண்ணுறது லைக் பண்ணுறது நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னால் வந்துட்டு ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லி வரீங்களா இந்த ஃபாலோவிங் வர இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். டச் பண்ணுங்கள். டச் பண்ண கைக்கு இப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகின உடனே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மட்டும் தான் ஆகிக்கும். அதாவது புதுசாக ஃபேஸ்புக் முதல்ல வந்துட்டு செட்டிங்லாம் கரெக்டாக தான் வரும். இப்போ தான் வந்துட்டு செட்டிங் மாறி மாறி வருது. ஆகையினால இந்த புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க என்ன செய்யுங்கன்னா இந்த பப்ளிக் கொடுங்க. வந்துட்டு பப்ளிக் கொடுத்த கைக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழுக்கு வந்துட்டு பாருங்கள். கீழுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்கும். வந்து நீங்கள் வந்துட்டு என்ன செய்யுங்கன்னா உங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு அதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் மாத்திரம் தான் உங்களுக்கு தேவையாக இருந்தால் வந்துட்டு அதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் இந்த இடத்துக்கு கொடுத்தால் உங்களுக்கு இந்த அட் பண்ணிக்கிறவங்க அனைவரும் தான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணிடும். வந்துட்டு இல்லை எல்லோரும் நம்மளுக்கு அதாவது பப்ளிக்கில் கூட நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஏதாவது மெசேஜில் நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் பப்ளிக் வச்சுருங்க. பப்ளிக் வச்சுக்க விஷயம் முடிஞ்சிருச்சு. இது மூணையும் பப்ளிக் வச்சுடுங்க. வச்சதுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேக் போங்க. பேக் போயிட்டு இதில் விஷயம் போல தான் அதாவது இப்போ உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் லைக் பாக்ஸ் அனைத்தும் உங்களுக்கு வந்திருக்கும். பார்த்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக விளங்கும். வந்துட்டு இன்னொரு ஆள்ற மொபைலில் உங்களோட அந்த இதுக்கு என்ன ஃபேஸ்புக்கு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் அடித்து பார்த்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த இதை லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது அனைத்துமே வந்திருக்கும். இவ்வளோதான் ஒரு விஷயம். வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். விஷயம் வந்து இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பாய்.